ஸ்ரீ குருப்யோ நமக. பெரிவாச்சரணம். ஹரஹர சங்கர, ஜெய ஜெய சங்கர. நமோ நமக அப்படிங்கிற ஹெட்டிங்கில் ஆச்சாரியாலும் நாராயண நாமமும் 7வது பகுதி, பேஜ் நம்பர் 890 899 மட்டும் எடுத்துருக்கேன். பெரியவா என்ன சொல்கிறா அப்படின்னா, எல்லாரும் மடாதிபதியாக எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்கோ. பெரியவா சொல்கிறது, எனக்கு நீங்கள் நமஸ்காரம் பண்ணுறீங்கோ. ஆனால் ரொம்ப வருத்தம் பெரியவாளுக்கு. சின்ன வயசுலேயே மடாதிபதி ஆயாச்சு. அந்த வயசில் அவருக்கு இருக்கக்கூடிய குருவோ, அதுக்கும் முன்னாடி இருக்க குருவுமே இதுவாயிட்டா இல்லையா, சமாதி ஆயாச்சு. அதனால் இவருக்கு குருவே இல்லாமல் இவர் மடாதிபதி ஆனார். அதனால் இவர் நான் யாருக்குமே நமஸ்காரம் பண்ண முடியாமல் ஒரு சுச்சுவேஷனில் இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பெரியவா சொல்கிறா. சின்ன வயசில் ஒரு யோக்கியதையுமே இல்லாத டைமில் மடாதிபதியாக நான் பொறுப்பேற்றுண்டா எனக்கு நான் யாருக்கும் நமஸ்காரம் பண்ண முடியாமல் ஒரு துர்பாகியமானா இருக்கேன். அப்போ நீங்கள் எல்லாரும் எனக்கு நமஸ்காரம் பண்ணுறீங்க அப்படின்னா, நம்மளுடைய பகவத் பாதாள் சங்கரர் ஒரு விதின்னு ஒரு மடாதிபதியாக இருக்கக்கூடியவா என்ன பண்ணணும்னு சொல்லியிருக்கா. ஒரு விதி ரூல் என்ன சொல்லியிருக்கா அப்படின்னா, எனி நமஸ்காரம் டன் டு த மடாதிபதிகள் பரமாத்மாவுக்கும் பராசக்திக்கும் போய் சேர வேண்டியது. அதனால தான் நமஸ்காரம் பண்ணுற போச்சே நாராயணா நாராயணான்னு சொல்கிறது. நாம்ளுமே சொல்லலை, ஏன்னா எல்லா நமஸ்காரமும் நம்மளுக்கு இல்லை, நம்மளுள்ள இருக்கக்கூடிய கடவுளுக்கு. அப்போ நாராயணா சொல்கிற போச்சு பிளெஸ்ஸிங்ஸ் பண்ணுற மாதிரியும் இருக்கும்னு பெரியவா சொல்கிறா. அப்போது என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஏன் அந்த நாராயணாங்கிற நாமத்தை சங்கரர் பகவத் பாதாள் ரூலாக வச்சுருக்கார் அப்படிங்கிறது தான் ஹெட்டிங்கே கொடுத்துருக்கார். ஆச்சாரியாலும் நாராயணனும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜெகத் வியாபாரத்துக்கு காரண சக்தியாக இருக்கக்கூடிய இந்த பராசக்தியும் பரமாத்மாவும் இருக்கிற போச்சு அதுக்கு நாராயணான்னு சங்கரர் சொல்கிறார். என்ன அப்படின்னா, இதை பெரியவா எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணுறான்னா, நம்ம கண்ட்ரி தத்துவ ஆராய்ச்சிக்கு பேர் போன ஒரு கண்ட்ரி. அதை விட பேர் போன கண்ட்ரி அப்படி ஒரு ஃபேமஸாக இருக்குது அப்படின்னா, நம்ம நாட்டில் நம்ம மக்கள் எல்லாம் வழிபடுற பலவிதமான கடவுள்கள். அது நல்லதாகவும் இருக்குது, கெட்டதாகவும் இருக்குது. ஆனால் பலவிதமான கடவுள்களை நம்ம ஒர்ஷிப் பண்ணுறோம். தத்துவ ஆராய்ச்சிக்கு ஒரு பக்கம் நம்ம கண்ட்ரி பேர் போனதாக இருக்குது, ஃபேமஸாக இருக்குது. இன்னொரு பக்கம் பலவிதமான கடவுள்களை ஒர்ஷிப் பண்ணக்கூடிய ஒரு நாடாக நம்ம கண்ட்ரி இருக்குது. அப்போ நம்ம நாட்டில் பலவிதமான காட்ஸ் இருக்கிற போச்சே சங்கரர் தன்னுடைய எல்லா பாஷ்யத்துலேயும் பார்த்தேன்னா பிரபஞ்ச சக்தியான பரமாத்மாவை அப்பீலிங்காக ஒரு மென்ஷன் பண்ணி பண்ணுற போச்சே அதுக்கு எத்தனையோ கடவுள் இருக்குது. அத்தனை கடவுளையும் மென்ஷன் பண்ணிட்டு இருக்க முடியுமா? அதுவும் சைவ வைஷ்ணவங்கிற பேதங்கள்லாம் இருக்கக்கூடிய ஒரு ப்ராட் டிவிஷன் இருக்கக்கூடிய இந்த ஒரு சுச்சுவேஷனில் ஆச்சாரியால் தன்னுடைய அத்தனை பாஷ்யத்துலேயும் நாராயணாங்கிற நேமை தான் பரமாத்மாவுக்கு மென்ஷன் பண்ணுறார். அப்படின்னா கைலாச சங்கரர் தான் காலடி சங்கரரை அவதாரம் எடுத்துருக்கார். அவரே சிவஸ்வரூபம். அப்போது நாராயணாங்கிற பேரை சொல்கிறார் அப்படின்னா சிவன் வேற விஷ்ணு வேற இல்லை அப்படிங்கிற பேதம் ஒரு மெயின் ஹைலைட்டுனா தெரியாது. சரி, இப்போது இன்னொரு விதமாக இப்படி ஆர்கியூ பண்ணுற போச்சே பெரியவா எப்படி சொல்கிறான்னா, கைலாச சங்கரர் பீயிங் சிவ அவதாரம், சிவானந்த லகரி, அப்புறம் நிறைய சிவன் ஸ்லோகம்ஸ்லாம் நிறையா பண்ணியிருக்கார். அப்படின்னா தன்னை பற்றியே அவர் துதி பண்ணிக்கிறார்னு அர்த்தமா, ஸ்துதி பண்ணிக்கிறார்னு அர்த்தமா? ஏன்னா கைலாச சங்கர் தான் காலடி சங்கரர் அவதாரக்க சிவஸ்வரூபம் அவர். அப்புறம் தன்னை பற்றியே அவர் ஸ்துதி பண்ணிக்கிறார்னு அர்த்தமா இருந்தா அப்படி இல்லை. இது பக்தி ஸ்துதிகள் அப்படிங்கிறா. அதாவது நம்ம நாட்டில் எத்தனையோ விதமான காட் இருக்குது. அத்தனை காடு மேலேயும் கடவுள் மேலேயும் பகவத் பாதாள் ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். பிரதானமாக சிவன் பேரில் நிறையா ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். ஸோ அப்போ என்ன சொல்கிறா பெரியவான்னா, he doesn't have identity for him. பீப்புளுடைய ஐடென்டிட்டி, பீப்புள் ஐடென்டிஃபை பண்ணி பீப்புளுக்கு ஒரு அப்லிஃப்ட் பண்ணணும் அப்படிங்க, மக்களை முன்னேற்றணும் அப்படிங்கிறதுக்காக
சிவனை பிரதானமாக எடுத்துட்டு அவர் பண்ணியிருக்கார் அப்படின்னு சொல்கிறார். அதாவது ஒரு கலர்லெஸ் தண்ணி, கலர் இல்லையா இல்லை தண்ணிக்கு, ஆனால் அந்த தண்ணி வந்து கரிசல் பூமியில் பாயிரம் போச்சே கருப்பு கலர் ஆகிடுறது, செம்மண் பூமியில் பாயிரம் போச்சே அந்த ரெட்டு கலரில் ஆகிடுறது, ரெட் சாயிலில் பாயிரம் போச்சே. அது மாதிரி தான் சிவஸ்வரூபமாக இருந்தாலும் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு ஒரு ஐடென்டிஃபை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த சிவனை பிரதானமாக வச்சு ஸ்லோகங்கள் பண்ணியிருக்கார். இந்த நாராயணாங்கிறதுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷனுக்கு வரல, இன்னும் அதுக்கு இன்னும் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறார். அதை நம்ம நாளை தொடர்தில் நம்ம பார்க்கலாம்.